பாட்டு வாத்தியாரமாவ கொலை பண்ணிட்டார். ஐயோ லட்சலையாதா பாட்டு வாத்தியாரமாவ கொலை பண்ணிட்டாரு. ஐயோ வக்கீலையாதாங்க பாட்டு வாத்தியாரமாவ கொலை பண்ணிட்டாரு. ஐயோ வக்கீலையாதாங்க பாட்டு வாத்தியாரமாவ கொலை பண்ணிட்டாரு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வாங்கிச்சு அப்படி போன வாங்கிச்சு அமுத்திட்டாரு. வாங்கிச்சு அமுத்திட்டாரு. நான் சும்மா ஒத்தாசை இல்ல விட்டுருக்கு. ஐயோ 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 பாட்டு ரொம்ப டிஷி டிஷி டிஷி. இப்போ உன்னை யார் என்ன செய்துட்டாங்க? தயவு செஞ்சு பேசாம படுத்து தூங்கு. ஐயோ தூங்குனா கெட்ட கனவெல்லாம் வருது. என்னப்பா இது? அனாவசியமா பயந்து எதையும் உளறி கொட்டிடாதே. தைரியமாயிரு. படுத்து தூங்குப்பா. தூக்கம் வரலையே. அப்போ ஒண்ணு செய், உள்ள வந்து என் கூடவாவது படுத்துக்க. நான் தனியா படுத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னப்பா இது? என்னைக்கு இல்லாம நல்ல முத்து நம்ம வாசல்ல படிச்சிட்டு இருக்கா? ஆமா, அது வந்து அவன் ரொம்ப நல்லவம்மா. வேற எங்கேயும் படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னான். சரி, சும்மா இருக்க இடத்துல படுத்துருக்கட்டுமேன்னு அவனை நான் தான் வர சொன்னேன். இவ்வளவு நாள் அவன் எங்கே இருந்தான்? இப்ப அந்த இடம் என்ன ஆச்சு?
அவனுக்கு ஏதுமா இடம்? அவன் சம்சாரம் பிள்ளைங்க எல்லாரும் கிராமத்துல இருக்கிறாங்க. அவன் அப்படியே இடம் கிடைச்ச இடத்துல தூங்குறவன் தானே. ஏங்க இன்னைக்கு அந்த மாதிரி அந்த 17 பொம்பளை கிட்ட அடி வாங்குனீங்க? எதுக்கோ வாங்கினேன். உனக்கு ஏன் இந்த வம்பெல்லாம்? உன் வேலையை முடிச்சுட்டு போயேன். என்னங்க இது? என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள அவ மட்டையில் அடிக்கிற வரைக்கும் வச்சுக்கிறது. சட்டம் வாய மூடுறான். முதலடி பட்டவொடனே ஓட வேண்டியதானே? மானத்தை வாங்காத. சரி சரி, எங்கயா இருக்குது மானம்? அதான் அன்னைக்கே போயிடுச்சே. எங்கப்பா ஓடுறீங்க? அண்ணா எல்லாருமா எங்க ஓடுறீங்க? டீச்சர் செத்துட்டாங்க ஐயா. ஓஹோ, இந்த பாவியை அடிச்சு மூட்டை கட்டி தண்ணியில போட்டான். அது கரையில ஒதுங்கி இருக்குது. ஒதுங்கிருச்சா? நல்லா விட்டு ஆபத்து ஆபத்து. நம்ம கல்லை கட்டி போட்டோமே அது மேல வந்துருச்சு. ஆமாங்க. நீ பாத்தியா? நான் பார்க்கல. ஜனங்க தான் பேசிக்கிட்டே அந்த பக்கமா ஓடுறாங்க. எங்க வைக்கலையா, இதனால எனக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாத. உனக்கு ஒன்றும் ஆபத்து வராது, நீ பயப்படாதே. ஆனா ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் உலக வைக்காதே. ஜாக்கிரதை. நீ போ. ராதா டீச்சர் செத்து போயிட்டாங்க. நீங்க தான் ராதாவை கொண்டுட்டுதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ராதா டீச்சர் செத்து போயிட்டாங்களாமா. அவங்க பணத்தை கோணி பையில கட்டி கடலோரத்துல போட்டுருக்குதாமா. கோணி பையிலையா? அண்ணனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, என் மகனை காப்பாத்துங்க சார். அவன் நிரபராதி. நீங்க சொன்னதுனாலதான் இத்தனை நாள் அவன் தலைவரவா இருந்தான். இப்ப வேற வழியே இல்லை. நீங்க தான் எப்படி என் மகனை காப்பாத்தி ஆகணும். அது அவ்வளவு சுலபம் இல்லையே. ஏன்னா இது ஒரு கொலை கேஸ். நிச்சயமா சொல்றேன், அவன் கொலை செய்யவே இல்லையே. அந்த அளவுக்கு அவன் கொடூரமானவனும் இல்லை. இது வேற யாரோ செஞ்ச சதிங்க. அவரை எப்படி ஜாமீன்ல கொண்டு வந்து இந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும். என்னங்க கோவிந்த பிள்ளை, கோபியை எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க? கொஞ்சம் முந்திதாம்மா. என் பொண்ணு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்லம்மா. வச்சிரையா, தயவு செய்து இந்த கேஸுக்கு மாத்திரம் வக்காலத்து வாங்காதீங்க. சத்தம் போடுறதே. எதுக்கா இப்படி சொல்றேன்? இத பாருங்க, நீங்க வாதாடினீங்க, கண்டிப்பா இந்த கேஸ் ஜெயிச்சிரும். கோபி தப்பிச்சுக்குவாரு. இத பாருங்க, உண்மை குத்தவாளி யாருன்னா அப்புறம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ்காரங்க என்ன பார்த்தா கூட போதும், நான் உளர ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம், இந்த கேஸ் விட்டுருங்க. வக்கீலையா, இந்த கேஸுக்கு உண்டான பணத்தை வேணா நான் வந்து வாரம் இதுல கழிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க கோவிந்த பிள்ளை. கோபி உண்மையிலேயே குத்தவாளி இல்லைன்னா கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு. மிஸ்டர் பிள்ளை, ஐம் சாரி. இந்த கேஸ்ல நான் தலையிட விரும்பல. காரணம், நீங்க எப்படி எங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவரோ அதே மாதிரிதான் ராதா விட்டாரும். இந்த கேஸ்ல நான் ஈடுபடாம இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு படுது. ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும். இல்லைங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு வேற வக்கீல பாருங்க. அது எனக்கும் தெரியும். ஏதோ நீங்க தெரிஞ்சவங்களாச்சேன்னு வந்தேன். நான் வர்றேன். ஏப்பா குமார், கோபி கொலை செய்திருப்பான்னு நீ நம்புறியா? நம்பிக்கையை விட ஆதாரம் தாம்மா கேஸுக்கு முக்கியம். அந்த ஆதாரத்தை உன் திறமையால உருவாக்க முடியாதா? ஐயோ, நான் சொல்ல வந்தது அது இல்லம்மா. அது எதுவா இருந்தாலும் நீ கோபியை காப்பாத்தித்தான் ஆகணும். அதனால நமக்கு எவ்வளவோ நன்மை இருக்கு. இதோ பாரு குமார், கோபி எப்படிப்பட்டவன்னு நமக்கு நல்லா தெரியும். அவன் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கும்படியா நாம விட்டுடக்கூடாது. இந்த கேஸை நீ எடுத்து நடத்தித்தான் ஆகணும். அம்மா, எதுக்கு எதுவும் பேசாத, நான் சொன்னபடி செய்.
சம்பவம் நடந்த அன்று இரவு 7 மணிக்கு மேல் ராதா என்ற பெண்ணை மறைவான இடத்திற்கு அழைத்து போய் கொலை செய்து சவத்தை ஒரு சாக்குப்பையில் கட்டி ஆற்றில் அமிழ்த்தியதாக உங்கள் மீதுள்ள குற்றச்சாட்டை பற்றி நீங்க ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இந்த வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் நிரபராதிங்க. ஆல்ரைட். நீங்களும் கொலை செய்யப்பட்ட ராதாவும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதுண்டா? உண்டு. அது ராதாவின் தாயாருக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்துமா ராதாவும் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தாங்க? ஆமாங்க. காரணம், என் மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓ, ஆமா. இது விஷயமா நீங்க ராதாவின் தாயார் எப்பாவது சந்திச்சீங்களா? சந்திச்சேன். என்ன சொன்னாங்க? மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசினாங்க. விளையாட்டா பேசினாங்களா, நினையா பேசினாங்களா? யுவரான, இந்த கேஸுக்கு இது தேவையில்லாத கேள்வி. என்னுடைய கட்சிக்காரரை குழப்பி குற்றச்சாட்டை நிலைநாட்ட பார்க்கிறார் ப்ராசிக்யூட்டர். யுவரான, முக்கியமா இந்த கேஸுக்கு தேவையான கேள்விதான் இது. I object, Your Honor. He is confusing my client. It is quite objectionable and unjust. Order, order. Objection overruled. Proceed. Mr. கோபி, உங்க காதலுக்கு இடையூறா ராதாவின் தாயார் தரக்குறைவா பேசினதால உங்க மனம் புண்பட்டு வேதனை ஏற்பட்டது இல்லையா? ஆமாங்க. அந்த வேதனை உங்களுக்கு வேகத்தை ஏற்படுத்தியது. தனக்கு கிடைக்காத பெண்ணை மற்றவனும் அடையக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல உருவாகியது. அதன் முடிவுதான் உங்களை கொலை செய்யும்படி தூண்டியதுன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லவே இல்லை. ராதாவின் தாயாரிடம் நீங்க பெண் கேட்க போன போது ராதா இருந்தா தானே நீங்க கல்யாணம் செய்வீங்கன்னு சொன்னீங்களாமே, அத எந்த முடிவோட சொன்னீங்க? நானும் ராதாவும் வெளியூர் போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற முடிவோடு தான் அப்படி சொன்னேன். அப்படி செய்தீங்களா? இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் ராதாவை சந்திக்கவே இல்லைங்க. நான் சொல்றேன், ராதாவை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ராதா உங்க விருப்பத்துக்கு சம்மதிக்கல. அந்த ஆவேசத்துல தான் ராதாவை நீங்க கொலை செய்துட்டீங்க. I object, Your Honor. என் கட்சிக்காரர் மனதாலும் நினைக்காத குற்றத்தை அவர் செய்ததாக குறிப்பிடுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. இங்கு குற்றவாளிக்காக வாதாடும் மதிப்புக்குரிய வழக்கறிஞருக்கு தன் கட்சிக்காரன் கருத்தில் இருப்பதை கூட உணரக்கூடிய சக்தி இருப்பதை அறிந்து நான் வியப்படைகிறேன். நீங்களும் ராதாவும் திருமணம் செய்து கொள்ள ராதாவின் தாயார் சம்மதித்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்குமா? அது எனக்கு தெரியாதுங்க. நீங்களும் ராதாவும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சந்திக்கிறது பழக்கம்? நாள் தவறாம சந்திப்போம். மிஸ்டர் கோபி, இந்த லெட்டர் நீங்க எழுதினதானே பாருங்க. ஆமாங்க. ஒரு நாள் தவறாம சந்திக்கிற நீங்க எதுக்காக ராதாவுக்கு லெட்டர் எழுதுறீங்க? இந்த லெட்டர் எழுதின அன்னைக்கு மட்டும் நான் அவளை சந்திக்கல. ஒரு நாள் சந்திக்கலன்னா மறுநாள் சந்திக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மறுநாள் வரைக்கும் தள்ளி போட வேண்டாங்கிற காரணத்தினாலதான் இந்த கடிதமே எழுதினேன். நான் சொல்றேன், ராதாவுக்கு உங்களை சந்திக்க விருப்பம் இல்லை, அதனால தான் நீங்க லெட்டர் எழுதினீங்கன்னு. அது தப்புங்க. ஆல்ரைட். இந்த கொலை நடந்த அன்னைக்கு நீங்க வக்கீல் குமார் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமாங்க. ராதாவை தேடித்தான் போயிருந்தேன். நீங்க அந்த நேரத்துல அங்க போனதுக்கே காரணம் ராதாவை நீங்க சந்திக்கலன்னு நிரூபிக்கத்தான் நான் சொல்றேன். நான் மறுக்கிறேன். தட்ஸ் ஆல்ரைட். நீங்க உங்க தங்கை கிட்ட பாம்பே போறதா சொன்னீங்களா? ஆமாங்க. ஏன் போகல? ராதா வராதனால. ராதா வராததால தான் நீங்க பாம்பேக்கு போகல. அதுக்கப்புறம் நீங்க என் வீட்டுக்கு போகல. எனக்கு மனசு சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க ராதாவை கொலை செய்யற குழப்பத்தில் தான் வீட்டுக்கு போகலன்னு. இல்லைங்க, சத்தியமா இல்லை. சரி, போகட்டும். மறுநாளாவது போனீங்களா? போயிருந்தேன். இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா விசாரிக்கும் போது நீங்க வீட்டுல தான் இருந்தீங்களா? இல்லைங்க. அப்போ போலீசார் உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க எதுக்காக தாமதமா இருந்தீங்க? நான் நிரபராதி நிரூபிக்க வகையில்லாதனால. குற்றம் செய்யாத ஒருவர் போலீசாருக்கு தலைமறைவா இருந்ததா நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து கேட்டதுக்கு பதில் எஸ் ஆர் நோ. இல்லைங்க. மிஸ்டர் கோபி, நீங்களும் ராதாவும் ஊரை விட்டு போகணும்னு எதுக்காக முடிவு செய்தீங்க? எங்க நட்புக்கு ராதாவின் உறவினர்களும் எங்க அப்பாவும் விரோதமா இருந்ததுனால நான் வெளியூர் போக முடிவு செஞ்சேன். அதாவது அவங்களுக்கு தெரியாம வேற ஊருக்கு போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற உத்தேசத்தோட லெட்டர் எழுதுனீங்க இல்லையா? ஆமாங்க. இங்கேயே பதிவு திருமணம் செய்துகிட்டா இரு தரப்பாருமே எங்க திருமணத்தை தடுக்க முயற்சி செய்யலாம்னு நான் பயந்தேன். மிஸ்டர் கோபி, ராதா கொலை செய்யப்பட்டதன் காரணமாக நீங்க யாரையாவது சந்தேகிக்கிறீங்களா? இல்லைங்க. உங்க ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே உள்ள பகையை பயன்படுத்திக் கொண்டு
வேறு யாராவது இந்த கொலையை செய்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியாது. நீங்க ராதாவின் தாயாரிடம் பெண் கேட்க போன போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவளை வெட்டி போட்டாலும் போடுவேனே தவிர உனக்கு மட்டும் கட்டி கொடுப்பேன்னு நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அப்படி சொன்னதுக்கு யாராவது சாட்சிகள் இருக்காங்களா? இருக்காங்க. ராதா தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறாளேங்கிற ஆத்திரத்துல ராதாவின் குடும்பத்தாரே அந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? அது எனக்கு தெரியாதுங்க. தன்னுடைய திருமணத்துக்கு இடையூறாக தன் தாயே குறுக்கே நிற்பதா மனம் நொந்து ராதாவே தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ராதாவின் சவமே சாக்குப்பைக்குள் தானாக புகுந்து கொண்டதா, இல்லை மதிப்பிற்குரிய வக்கீல் அவர்களை அந்த சாக்குப்பைக்குள் போட்டு கட்டினாரா என்பது விளங்கவில்லையே. இப்ப எப்படியப்பா இருக்கு? ஜெயிச்சிடுமா? கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. கோபியை நிரபராதின்னு நிரூபிக்க எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. எல்லாமே எதிரடையாத்தான் இருக்கு. ஆபத்து வந்துருச்சு. பாருங்க, இனிமே நான் வெளியே போனேன் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு என்ன நடுத்தருவில் போட்டுருவாங்க. நல்லது. என்னப்பா என்ன நடந்துச்சு? நடந்துச்சா? கோயிலுக்கு போனா அங்க, குளத்துக்கு போனா அங்க. என்னாச்சு? பாட்டு வாத்தியரமா பேயா வராங்க. துண்டத்து விடுங்க. சத்தம் படாதே. யார் காதலையாவது விழுந்த ஆபத்து. ஆபத்து தான் வந்துருச்சு. இல்லாத போனா கல்யாண மாப்பிளைக்கு சவரம் பண்ண போய் காதறுத்துட்டு ஓடி வருவடா. அட பாவி. நானா பாவி? கோணி மூட்டையை பிடிச்ச பாவத்துக்கு என் கை இந்த ஆட்டம் ஆடுது. கத்தியை பிடிக்க முடியல. ஐயோ, இந்த ஆட்டம் ஆடினா என்னால சவரம் பண்ண முடியாது. வெங்காயம் நறுக்க வேண்டியதுதான். எனக்கு ஹோட்டல்ல வேலை வாங்கி கொடுங்க. மிலிட்டரி ஹோட்டல்ல. நல்லமுத்து, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே இரு. இங்கே இருந்துட்டா ஊர்ல என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட எல்லாம் யாருங்க காப்பாத்துவாங்க? 4 காசு சம்பாரிச்சு ஒரு அரக்காணினால வாங்கலாம்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க பண்ணிருக்கிற கூத்த பார்த்தா இங்கே என்ன 8 ஜான் நிலத்துல போய்ச்சிருவாங்க போல் இருக்குது. நல்லமுத்து, அழாதப்பா. உனக்கு பணம் தானே வேணும். நான் எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்குறேன். ஐயோ, பணத்தை கொடுத்தா பாவம் போயிடுங்களா? இந்த நடுக்க நிக்கீங்களா? பிரஷ் வேணா ஆடலாங்க, ஆனா கத்தி ஆடக்கூடாதுங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க அது என்ன ஆடுது? எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பாட்டு வாத்தியாரமாவா தெரியுது. அதுக்கு என்ன சொல்றீங்க? பாருங்க, ஒண்ணு இல்ல. நான் போயிட்டே இருக்கும் போது எவனாவது ஒருத்தன் டேய் நல்லமுத்து அப்படின்னு கூப்பிட்டா போதும். வைத்த கலக்குத. நல்லமுத்து, நான் சொல்றத கேளு. மூட்டையா கட்டி தண்ணியை தூக்கி போட்டது நீங்க தைரியமா சுத்துறீங்க. ஆனா நான் பயத்துல சாகுறேன். நானு யாராவது பேயினாங்க நான் உளறிடுவேன். என்னால உள்ள வச்சுக்க முடியாது. உண்மையை சொன்ன, அதோடு நீ தொலைஞ்ச. சொல்லாம இருந்தா வாத்தியாரம்மா பேய் வந்து கொண்டு போடுக்குது. சொன்னா நீங்க கொண்டுடுவீங்க. என்னால சொல்லாம இருக்கவும் முடியல. சொல்லுவியா? என்னால மனசுல வச்சுக்க முடியல. பயமா இருக்கு. நிஜமா சொல்லுவியா? பயமா இருக்கு. சொல்லுவியா? மாமா, நீ எங்க வந்த? போமா உங்களுக்கு. அண்ணா, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் உண்மையா அண்ணா? அதெல்லாம் உண்மையா? அண்ணா, அண்ணா, ராதா டீச்சர் கொன்னது நீங்களா அண்ணா? நீங்களா? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்களேன், சொல்லுங்க அண்ணா. உலகம் சுழல்கின்றது, அதன் பயணம் தொடர்கின்றது. யார் சிரித்தாலும் யார் அழுதாலும் தன் வழி நடக்கின்றது. கடவுள் தூங்கவில்லை, கடவுள் தூங்கவில்லை, அவன் கண்ணில் மயக்கமில்லை. கடவுள் தூங்கவில்லை, அவன் கண்ணில் மயக்கமில்லை. கடவுள் தூங்கவில்லை, உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. கடவுள் தூங்கவில்லை.
நினைவு வரும். கண்ணுக்குள் 1000 காட்சி வரும், உன் நெஞ்சுக்குள் 1000 நினைவு வரும். மண்ணுக்குள் உடலை மறைத்தாலும், மண்ணுக்குள் உடலை மறைத்தாலும் நீ மனதுக்குள் மறைத்தது வெளியாகும். கடவுள் தூங்கவில்லை, தூங்கவில்லை. அதில் காலத்தின் வெளிச்சம் விழுகின்றது. இருட்டில் தருமம் இருக்கின்றது, அதில் காலத்தின் வெளிச்சம் விழுகின்றது. உலகத்தின் பார்வையில் படுகின்றது, உலகத்தின் பார்வையில் படுகின்றது. அது உள்ளத்தின் நினைவை தொடுகின்றது. கடவுள் தூங்கவில்லை, தூங்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இறக்கின்றான், அவன் இருப்பவன் கண்ணை திறக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் இறக்கின்றான், அவன் இருப்பவன் கண்ணை திறக்கின்றான். அறிந்தவன் தெரிந்தே நடிக்கின்றான், அறிந்தவன் தெரிந்தே நடிக்கின்றான். அவன் ஆட்டத்தின் முடிவில் துடிக்கின்றான். கடவுள் தூங்கவில்லை, அவன் கண்ணில் மயக்கமில்லை. கடவுள் தூங்கவில்லை. உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. கடவுள் தூங்கவில்லை, தூங்கவில்லை. நீங்க இப்படி செய்வீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னா. இல்லம்மா, நான் எதையுமே வேணும்னு செய்யல. எல்லாமே ஒரு வேகத்துல நடந்து போயிடுச்சு. அதை இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குமா. நான் செய்த குற்றத்துக்கு கோபி பலியாயிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அண்ணா, அவரை காப்பாத்த வழியே இல்லையா அண்ணா? காப்பாத்துறேம்மா, காப்பாத்துறேன். இனி எந்த காரணத்துக்காகவும் கோபியை குற்றவாளி கூண்டுல நிக்க விட மாட்டேன். நான் செய்த தவறுக்கு மற்றவங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. இன்னைக்கு கோபி இருக்கிற அதே நிலையில நாளைக்கு நான் இருப்பேன், நான் இருப்பேன். ஐயோ, அது மட்டும் வேண்டாம் அண்ணா, அது மட்டும் வேண்டாம் அண்ணா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. தயவு செஞ்சு அதை மாத்த முயற்சிக்காதே. இனிமேலும் என்னுடைய தவற உணர்ந்து நான் நடக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும்மா, பைத்தியமே பிடிச்சிடும். அண்ணா, அம்மா, அழாதே பாமா, அழாதே. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். இந்த சுழல்ல குமார் சிக்குவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா, நான் நினைக்கவே இல்லை. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுமா. Your Honor,
இந்த கேஸில் ராதாவின் மரணத்தை பற்றிய உண்மையை எடுத்துரைக்க ஒரு சாட்சியை விசாரிக்க கோட்டார் அவர்களை அனுமதிக்க கேட்டுக்கொள்கிறேன். எஸ், proceed. ஆண்டவன் மீது ஆணையாக நான் சொல்வது அனைத்தும் உண்மை. ஆண்டவன் மீது ஆணையாக நான் சொல்வது அனைத்தும் உண்மை. உங்க பேரு? தனம். இந்த வழக்க பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும்? உண்மை எதுவோ அது புறாவும் தெரியுங்க. 20 வருஷத்துக்கு முந்தி என் கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். தாய் தந்தை இல்லாத என் அக்கா குழந்தைகளான குமாரையும் பாமாவையும் என் குழந்தைகளா எண்ணி உயிருக்குயிரா வளர்த்து வந்தேன். என் மக பாமா இதோ இங்க இருக்கிற கோபியை காதலிச்சா. ஆனா கோபி அவ காதலை ஏற்கல. அதனால மனமுடைஞ்சு போன பாமா நான் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் கேட்காம தாங்க முடியாத வேதனையோட ஒரு நாள் ராத்திரி பாமா அழாதே பாமா, அழாதே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வரவிட மாட்டேன். நீ நினைச்சதை முடிச்சே தீருவேன். ராதா டீச்சர் தான் என் மக விருப்பத்துக்கு எதிரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மக எண்ணம் ஈடேறாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வழக்கப்படி பாட்டி சொல்லி கொடுக்க ராதா டீச்சர் வீட்டுக்கு வந்தப்போ பாமா கல்யாணத்துக்கு போயிருந்தா. என் மக கண்ணீரை துடைக்க அதுதான் சரியான சந்தர்ப்பம்னு என் மனசுக்கு பட்டது. காப்பியில விஷத்தை கலந்தேன். என் மக பேரில் உள்ள பாசத்தால எந்த பெண்ணும் செய்யக்கூடாத காரியத்தை துணிஞ்சு செய்தேன். அதுக்காக ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அங்கு ராதா டீச்சரை காணோம். காபி கொடுத்த கப்பு காலியா இருந்தது. ராதா டீச்சர் போயிட்டுதான் எண்ணி நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுல நடந்ததை சொல்ல என் நெஞ்சே நெருப்பா எரியுது. கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன், கோபி நிரபராதி. ராதா டீச்சர் மரணத்துக்கு நான் தான் காரணம். எனக்கு கொடுங்க தண்டனை, எனக்கு கொடுங்க. அம்மா! சாரி சாரி. என் தாயோடும் மிஸ்டர் கோபியோடும் சிறிது நேரம் நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். Yes, you can proceed. அம்மா, அம்மா, நம்ம குடும்பத்துல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படியோ ஆயிடுச்சு. நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம் நீல குலைஞ்சு போயிடுச்சு. குமார், மிஸ்டர் கோபி, ஐ அப்பாலஜைஸ். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
தீயிட்டவனே அதை அணைக்கிறதுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தா அது தர்மமாகுமா? No. No. அந்த நிலைமையில தான் உங்களை நான் காப்பாற்ற முயற்சி செய்தேன். கெட்டவைகளுக்கு மனதை மயக்கும் சக்தி உண்டுங்கிறத மறந்து அதனுடைய வலையில நான் விழுந்துட்டேன். மிஸ்டர் கோபி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதை கூட எனக்கு அருகதை இல்லை. இருந்தாலும் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் தங்கையை கைவிட்டுடாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ராதாவை நேசிச்சீங்களோ அந்த அளவுக்கு என் தங்கையும் உங்களை நேசிக்கிறார். இட்ஸ் a fact. இட்ஸ் a fact. மிஸ்டர் கோபி, அதனாலதான் உங்களுக்காக நான் வாதாடினேன். மனுஷனுக்கு மரணம் நெருங்கும் போதுதான் உண்மை புலப்படும்னு சொல்லுவாங்க. நான் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். மிஸ்டர் கோபி, என் தங்கை பாருங்க, அந்த கள்ளம் கபடம் தெரியாத முகத்தை பாருங்க. என் தங்கைக்கு என் தங்கைக்கு வாழ்வு கொடுங்க. குமார், 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 அண்ணா, குமார், அண்ணா, குமார், அண்ணா, ஐயோ, அண்ணா, குமார், அண்ணா, குமார், என்ன பாருங்க, அண்ணா, குமார், குமார், கோபி, கோபி, என் தங்கை எப்படியாவது காப்பாத்து, அவளை கைவிட்டுடாதே. அண்ணா, என்னை மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. குமார், ஒரு புதுமையான முறையில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உண்மைகள் வெளிப்பட்டுள்ளன. குற்றத்தை புரிந்த தனம்மாள் தன்னால் மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படையாக கோர்ட்டார் முன் கூறியதற்கும், இறந்த ராதாவின் பிரேத பரிசோதனையில் விஷமறிந்து இறந்ததாக டாக்டர்கள் குறிப்பிட்டிருப்பதற்கும் ஒற்றுமை இருப்பதால் ராதாவின் மரணத்திற்கு தனம்மாளே காரணம் என்பது புலனாகிறது. எக்காரணத்தை கொண்டும் எந்த லட்சியத்திற்காக குற்றம் செய்திருப்பினும் இந்த குற்றத்திற்கான தண்டனை காலம் குறைக்கப்பட மாட்டாது. இருப்பினும் நிரபராதியான கோபியை காப்பாற்றும் நோக்கோடு தானாகவே குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்காக தனம்மாளுக்கு 10 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது.